ஒழுங்கா சொல்லு, பணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? பேங்க்ல டெபாசிட் பணம் போட்டு வச்சிருக்கேன்ல, அதை எடுக்க போற அனிதா. அதான் பேங்க் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏய், என்னடி விளையாடுறியா? இது உனக்குன்னு நீ சேர்த்து வச்சிருக்க பணம். உன்னோட இத்தனை வருஷம் உழைப்படி. இது தப்பு ரஜினி, நீ பண்றது சரியில்லை. இப்ப இந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டா உன் லைஃப்ல உனக்குன்னு எதுவுமே இருக்காதுடி. என் குடும்பத்தை பாத்துக்கிறது மட்டும்தான் என்னோட லைஃப். அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டா உன்னை இவங்க யாராச்சும் பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ? உனக்குன்னு பிடிப்பா இருக்கிறது அந்த சேவிங்ஸ் மட்டும்தான். அவங்க பாத்துக்காம இருந்தா என்ன, நீ பாத்துக்க மாட்டியா? ஏய், விளையாடுற நேரமாடி இது? விளையாடல அனிதா. இந்த வீட்ல அப்பான்னு ஒருத்தர் பொறுப்பா இருந்திருந்தா பின்னாடி காலத்துல என் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சிருப்பார்ல. என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எல்லாத்தையும் கொடுத்திருப்பார்ல. அப்படி ஒண்ணுதான் இல்லையே. நம்ம குடும்பத்துக்கு அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன்னு நினைச்சுக்கிறேன். எதிர்காலத்துல என்னை யாரு பாத்துப்பாங்கன்னு நான் யோசிக்கல அனிதா. ஒரு அப்பா இருந்திருந்தா தான் பொண்ணோட கல்யாணத்தை எப்படி நடத்திருப்பாரோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும். இப்ப என் மனசு பூரா அது மட்டும்தான் இருக்கு. ரஜினி, இத பாருங்க. ராதிகா, அந்த நெக்லஸ் பாரு, ரொம்ப நல்லா இருக்கு. அழகா இருக்குல்ல சங்கரி? அக்கா, அதை விட இந்த டிசைன் சூப்பரா இருக்கு பாரு. சூப்பரா தான் இருக்கும். ஏன் செலக்ஷன் ஆச்சு? இது ஒரு 10 லட்சம் வரும் போல இருக்கு ராதிகா. மா, அவங்க அக்கா பேசினதுல ஞாபகம் இருக்குல்ல? அரவிந்தோட ஸ்டேட்டஸ்க்கு இந்த 10 லட்சம்னா பக்கத்துல கூட நிக்க முடியாது. நானே அந்த டென்ஷன்ல இருக்கேன், நீங்க வேற. சத்தியமா சொல்றேன்டி, எனக்கெல்லாம் உன் அளவுக்கு பொறுமையே இல்ல. செம்ம காண்டாகுது. சும்மா ரெடி. அக்கா, இது எல்லாமே எனக்கு ஓகே. பில் போட சொல்லிடுக்கா. அவங்க செலக்ட் பண்ணது மட்டும் எவ்வளவு ஆச்சுன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. நான் செக்கா கொடுத்துறேன். செக்கா? செக்கு தான். அண்ணாச்சி கிட்ட நான் பேசிக்கிறேன். ஐயோ, அதுக்கு இல்ல மேடம். இது எப்படியும் 10-12 கிட்ட வரும். கேஷா கொடுத்தீங்கன்னா 7% வரைக்கும் டிஸ்கவுண்ட் உண்டு. எப்படியும் 1-1.25 வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். 1.25 லட்சமா? அப்போ கூட 3 பவுன் எடுக்க முடியுமே. அக்கா, நீ கேஷாவே கொடுத்துரு. நான் 3 பவுன்ல இன்னொரு நகை எடுத்துக்கிறேன். ஓகே ராதிகா, நீ எடுத்துக்கோ. நீங்க இன்னும் நகையை காட்டுங்க. ஓகே மேடம். அனிதா, நீ பேங்க் போயிட்டு வந்துடுறியா? நான் கால் பண்ணி பேங்க் மேனேஜர் கிட்ட சொல்லிடுறேன். நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வரேன். அக்கா, ஏ ரஜினி, நம்ம வீட்ல ஆம்பளை பையன் ஒருத்தர் இருக்கான்ல, அவனை விட்டுட்டு பொம்பளை பிள்ளைய அனுப்புற? முரளி அனுப்பி எடுத்துட்டு வர சொல்றது. ஒரு நிமிஷம் உள்ள வா ரஜினி. என்னம்மா? இப்ப பணத்தை வாங்கிட்டு வர அனிதாவை ஏன் அனுப்புற? ஏமா, அவளும் இந்த வீட்ல ஒருத்தி மாதிரி தானே. அவளை அனுப்புனா என்ன? அவ வாங்கிட்டு வரதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நம்ம வீட்லயே ஒருத்தரை வச்சுக்கிட்டு எதுக்காக அனிதாவை அனுப்பணும் தான் கேக்குறேன். யாரு? முரளிய சொல்றியா? அவன் செய்ய மாட்டானா இல்ல செய்ய கூடாதா?
அவன் செய்யக்கூடாதுன்னு நான் என்னைக்கும் நினைச்சதே இல்லம்மா. ஆனா செய்வானா மாட்டானான்னு கெஸ் பண்றதுக்கு இது நேரம் இல்ல. உனக்கு பழகுனவங்க மேல இருக்கிற நம்பிக்கை கூட பிறந்தவங்க மேல உனக்கு இல்லன்னு அர்த்தம். சரிதானே? என்ன பாக்குற ரஜினி? அனிதா போய் வாங்கிட்டு வரதுக்கும் முரளி போய் வாங்கிட்டு வரதுக்கும் ஒரே நேரம் தான் ஆக போகுது. ஆனா அவங்க 2 பேர் மேலயும் நீ வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவன் நடந்துகிட்ட விதம் அப்படி. அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு ராதிகா வாழ்க்கையில விளையாடுறதுக்கு நான் விரும்பலமா. அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். ஆனா பொறுப்பா மூட்டை தூக்கி வேலை செய்யறான்னு நீதானே அவனை பத்தி பெருமையா பேசின. எந்த வேலையும் கொடுக்காம பொறுப்பில்லன்னு எப்ப பாரு முரளிய சொல்றதுல என்ன நியாயம்? இப்ப அனிதா தான் போய் பணத்தை வாங்கிட்டு வருவானா? இனிமே இந்த வீட்ல முரளிய யாருமே எதுவும் சொல்றதுக்கு உரிமை இல்ல. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். இப்ப என்ன? அவனை அனுப்பி பணம் வாங்கிட்டு வர சொல்லணும், அவ்வளவுதானே? இந்தா, நீயே போய் அவனை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லு. என்னம்மா யோசிக்கிற? பேச்சுல இருந்த வேகம் செயல்ல காணும். ஏன் அவன் மேல பயமா இருக்கா? போனை குடுறேன். மா மா என்னம்மா பண்ற? மா அந்த மொபைலோட ரேட் என்னன்னு தெரியுமா? நீ பாட்டுக்கு இப்படி புடுங்குற, கீழே வந்தா ஸ்கிராட்ச் ஆயிடும். குடுமா. டேய், வீட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியே தூக்கி தூர எறிஞ்சிடுவேன். குடுமா. இந்த போனுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு தெரியுமா? இது வெறும் மிஷின் தாண்டா. இதோட மதிப்பை கேட்டு என்கிட்ட சண்டை போடுறத விட்டுட்டு உன் மதிப்பை காப்பாத்த என்ன பண்ணணும் யோசி முதல்ல. அதுக்கு நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம். அப்பதான் என்னோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். டேய், இங்க இருந்துகிட்டே உன் மதிப்பை ஒசத்தணும்டா. லட்சக்கணக்குல நகை வாங்கிட்டு இருக்காங்க. ஆம்பளைய லட்சணமா அங்க வந்து நிக்காம எதையும் கண்டுக்காம போனே கதின்னு இருக்க. அதெல்லாம் பொம்பளைங்க விஷயமா? நீ இப்படி இருக்கிறதுனாலதான் அவ உன்னை விட்டுட்டு அந்த அனிதாவை பணம் வாங்க அனுப்புறா. ஆமா, நானும் உங்க கூட சேர்ந்து நகையை பார்த்தா மட்டும் அப்ப அக்கா என்ன அனுப்ப போறாளா? போமா. அவ அனுப்ப மாட்டா. ஆனா நான் உனக்காக அவகிட்ட போராடி இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது இது? முரளி வாங்கிட்டு வருவான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ ரொம்ப யோசிச்சுதான் கொடுத்திருக்கா. ராதிகா வாழ்க்கை, இந்த குடும்பத்தோட மானம், உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாமே இதுலதான் இருக்கு. ஒழுங்கா போய் வாங்கிட்டு வந்து அவ கையில கொடுத்து என் மானத்தையும் மரியாதையும் எப்படியாவது காப்பாத்துறா. 15 லட்சமா? அவ்வளோ பணத்தை எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுத்துட்டு ஓரமா உக்காந்துட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன லூசா? இன்னில இருந்து நான் லட்சாதிபதி. சொன்ன எதையும் மறந்துடாத. போ, போய் பணத்தை வாங்கிட்டு வா. போ. முரளி, ஒரு நிமிஷம். என்ன ரஜினி, நான் அவன்கிட்ட பேசிட்டேனே. அவன் போய் கரெக்டா பணத்தை வாங்கிட்டு வந்துருவான். இல்லம்மா, அமௌண்ட் பெருசு. அவன் தனியா போனா நல்லது இல்ல. மாமாவும் கூட போயிட்டு வரட்டும். மாமா, நீங்களும் அவன் கூட போங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, மாமாப்ல போயிட்டு வருவோம். வா. மாப்ள, கூட ஒருத்தன் வந்திருக்கானு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா பாரு. நம்மள மதிக்காம போறதே வேலையா வச்சிருக்கான் இந்த பையன். என்ன இங்க வந்து நீங்க தான் இவ்வளவு வேகமா வந்தியா? அது இப்பதான் யாரோ மேனேஜர் ரூம்குள்ள போயிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். வர லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம உள்ள போயிடலாம்.
மாப்ள ஆ கேஷ் கவுண்டர் பாரு மாப்ள, இவ்வளவு பேரோட பணமும் இங்கதான் இருக்கு. எல்லாரும் வேர்த்து விறுவிறுக்க உழைச்சு சம்பாதிச்ச காசை சேர்த்து வைக்கிறாங்க. அதை விடுங்க மாமா. அந்த ஃபேன் இருந்து ஓடாததை விட ஓடாத ஃபேன் எப்படி உங்க கண்ணில் மாட்டாம போச்சுன்றது தான் ஆச்சரியமா இருக்கு. ஆ? அதானே, ஆ இது எப்படி நான் கவனிக்காம இருந்தேன்? ஆ நான் இருக்கிற இடத்துல ஓடாத ஃபேன். அதானே. இரு மாப்ள, என்னன்னு போய் ஆ கேட்டு ஆ, வரேன். போங்க போங்க. சார், என்னாச்சு? ஏன் ஃபேன் கூட போடாம வேலை செய்றீங்க? எங்களுக்கு என்ன வேண்டுதலா சார்? ஓடல, ஏதோ ரிப்பேர் போல. ரிப்பேரா? நீங்க எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்க பாருங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. இருங்க சார், நான் போய் சரி பண்ணி தர்றேன். சார், நீங்க யாரு? திடீர்னு ஃபேனை சரி பண்றேன்னு சொல்றீங்க? அது நானும் என் மாப்பிள்ளையும் மேனேஜரை பார்க்க வந்தோம். அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். மாமா பணத்தை வாங்கணுமே. ம் வாங்க மாப்பிள, நீ அப்படியே போய் பணத்தை வாங்கிட்டு வருவியா? ஆ நான் இங்க ஓடாம இருக்குதே, இந்த ஃபேனை சரி பண்ணிட்டு வந்துடுறேன். 2 பேரும் ஒன்னாவே வீட்டுக்கு போவோம். ம் ஒன்னா பணத்தை எடுத்துட்டு போறதுக்கா ஓடாத ஃபேனை சொல்லி கழட்டி விட்டுருக்கேன். சார். எஸ், கம் இன். $15 லட்சமா? இது மொத்தமும் என் கைக்கு வரப்போதா? தம்பி எடுத்துக்குங்க. இதுல 15 லட்சம் இருக்கு. பத்திரமா எடுத்துட்டு போங்க. இது அவங்க கிட்ட கொடுத்தாதானே அவங்க பணம். என் கையில் இருக்கிற வரைக்கும் இதுக்கு சொந்தக்காரன் நான் தான். இது என் பணம். இது என்னோட பணம். 15 லட்சம். சார், இப்ப ஃபேன் சுவிட்சை மட்டும் போடுறேன். இது எப்படி சுத்துதுன்னு பாருங்க. பாத்தீங்களா நம்ம திறமைய? ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும் இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். என் மாப்பிள மட்டும் பார்த்தானா அப்படியே ஷாக் ஆயிடுவான். மாப்பிள, என்ன இருந்தாலும் சின்ன பையன் தானே, நம்ம வேகம் அவனுக்கு வருமா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம், வந்துருவான். சார், உங்க கூட வந்த அந்த சின்ன பையனா? அவர் அப்பவே கிளம்பி போயிட்டாரு. கிளம்பி போயிட்டானா? ஆமா சார். என்கிட்ட சொல்லாம எப்படிங்க போவான்? அவன் உள்ளதான் இருப்பான். கையில பேக்கோட போனதை நானே பார்த்தேன் சார். வெளியே தான் வெயிட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி பாருங்க சார். சரிங்க. அட பாவி பையலே, ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டியடா. பணத்தோட நீ தனியா வந்தேன்னு தெரிஞ்சா நான் தனியா இல்லடா குடும்பம் நடத்தணும். ரஜினிக்கு தெரியறதுக்குள்ள இவன் பின்னாடியே வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். சொல்லுங்க சார், என்ன வேணும்? பிரதர், நம்ம கடையில் காஸ்ட்லியான ஃபோன் இருந்தால் காட்டுங்களேன். இது OnePlus 60,000 வரும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 வரும் சார். அண்ணா, இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக காட்டுங்கண்ணா. இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியானா இது 1 லட்ச ரூபா வரும் சார். இதுன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் சார்.
1,00,000க்கு மேலேயா? ஆமாம் சார். ஆ இதுவே ஓகேண்ணா, நான் இதே வாங்கிக்கிறேன். ஒரு சிம் கொடுங்கண்ணா. இதோ தரேன். இந்தாங்க சார். 1.5 lakh ஆச்சு சார். ஆ இந்தாங்க 1.5 lakhs இருக்குண்ணா. ஓகே சார். ஆ தேங்க்ஸ்ண்ணா. சார் பில் எது வேணுமா? ஆ இல்லை வேணாண்ணா, நான் கிளம்புறேன். ஓகே சார். தேங்க்ஸ்ண்ணா. ஹலோ. ஆ டேய் மச்சான், நான் தான்டா முரளி பேசுகிறேன். சொல்றா. ஆ இதான் இனிமே என்னோட நம்பரு. ரொம்ப நாளாக கோவா போய் குரூஸ் கேசினோட கேம் ஆடி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டே இருந்தல. ஆமாண்டா. அதுக்கான நேரம் வந்துருச்சுடா. நீ கிளம்பிடு. இன்னைக்கே கோவா போறோம், கோடீஸ்வரனா திரும்பி வரோம். ஓகே மச்சான், சூப்பர்ரா. ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கு. ஹாப்பியா இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்கிற, கவலையா இருந்தா ரொம்ப கவலையா இருக்கேங்கிற. பாரா, என்ன வச்சு ஃபன் பண்ற அளவுக்கு நீ ஹாப்பியா இருக்க இல்ல? இவங்க எல்லார் முகத்திலயும் சிரிப்ப பார்க்கதானே நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். அவங்கள ஹாப்பியா பார்த்ததும் நானும் ஹாப்பி ஆயிட்டேன். என்ன கிளம்பி வர சொல்லிட்டு அப்புறம் முரளியை அனுப்பிட்டேன்னு எனக்கு மட்டும் பெரிய பல்பு கொடுத்துட்டல. உன்னை மைண்ட்ல வச்சுக்கிறேன்டி. ஏய், சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்ன, அதுக்கு என்ன இவ்ளோ சீரியஸ் ஆகுற? இல்ல அனிதா, அதில்ல. முரளியும் மாமாவும் போய் ரொம்ப நேரம் ஆச்சுல, ஏன் இன்னும் வரல? வருவாங்கடி, அமௌண்ட் பெருசு இல்ல, பேங்க்ல லேட் ஆக வாய்ப்பு இருக்கும். அம்மா ரொம்ப கம்பல் பண்ணதுனால தான் வேற வழி இல்லாம அவனை அனுப்ப வேண்டியதா போச்சு. இல்லனா அவன் வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு டென்ஷன் தான். ஏய், உங்க மாமா கூட போயிருக்காருல, அவருக்கு கால் பண்ணி பாரு. என்னாச்சுடி? எடுக்கலடி. வெயிட் பண்ணு, பக்கத்துல வந்துட்டாங்களோ என்னமோ. ரஜினி, அங்க பாரு, ஆட்டோல வராரு. எவ்வளோ? 100 ரூபாங்க. மாமா, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் கூட போய் என்ன அனுப்புன பாரு. என்ன பண்ணிருக்கான் பாத்தியா? என்ன மாமா செஞ்சா? என்ன செஞ்சானா? இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம என்ன அங்கேயே விட்டுட்டு தனியா வீட்டுக்கு வந்திருக்கானா பாரு. என்னத்த சொல்றது? என்ன சொல்லிட்டு போறாரு இவரு? முரளி வீட்டுக்கு வந்துட்டானா? இல்லையே, நாம 2 பேரும் இவ்ளோ நேரம் உள்ள இருந்து தானே வெளியில வந்தோம். அனிதா, ஏதோ தப்பா இருக்கு. ரஜினி, நீ முதல்ல முரளி கால் பண்ணு. ஏய், என்னடி ஆச்சு? போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு.
மேனேஜருக்கு வேணா கால் பண்ணி கேட்கலாம். ஹலோ, நான் ரஜினி பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். தம்பி கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்களா? அவர்கிட்ட 1 ஹவருக்கு முன்னாடியே செக் கிளியர் பண்ணி கொடுத்து அமிச்சிட்டேன் மேடம். அப்பவே எடுத்துட்டு போயிட்டாரே.